ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாய். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். என்னப்பா 2 நாள் ஆச்சு வீடியோ போடலையா அப்படின்னா, ஆமாங்க 2, 3 நாளா போட முடியல. ப்ளஸ் வந்து பெருசா போடுற மாரி எதுவும் இல்லங்க. என்ன சொல்றது? போரா இருக்கு. இருக்க டிஆர்பி வந்து குறைஞ்சிக்கிட்டே தான் இருக்கு. இப்போ நீங்க ஒரு பாட்டு ரிலீஸ் ஆயிருக்கும் பார்த்துருப்பீங்க. விஜய் சேதுபதி சார்து அந்த ஒட்டிக்கிச்சு அப்படிங்கிற மாரி. அது இன்னொருத்தர் கூட சேர்ந்து அந்த பாட்டு பாடியிருப்பாரு. அது ப்ரொமோஷன் பெருசா ஹிட்டே ஆகல பிக் பாஸ்து. ஆல்ரெடி ஒரு பிக் பாஸ் பாட்டுன்னு ஒரு சர்க்கஸ் கூடாரம் வச்சு போட்டாங்க. அதாவது ஒரு வைப் இருந்துச்சு. ஃபுல்லா ஒரு லுக் சூப்பர்ன்னு ஆஹா ஓஹோன்னு சொல்ல முடியலனாலும் ஓகே அப்படிங்கிற மாரி இருந்துச்சு. இது வந்ததும் தெரியல, பாடுனதும் தெரியல, ப்ரொமோஷன் பண்ணியும் பெருசா ஹிட் ஆன மாரி தெரியல. கிட்டத்தட்ட அந்த விஜய் டெலிவிஷன்ல ஏதாவது ப்ரோமோ வந்தா பிக் பாஸ்க்கு அப்படியே மில்லியன் லெவல்ல அந்த வியூஸ் போகும். நான் ஆல்ரெடி சொன்ன மாரி விஜய் சார் வெஸ் விஜய் சேதுபதி அப்படிங்கிற மாரி தான் இப்ப பிக் பாஸே போயிட்டு இருக்கு. இதுக்கு மேல விஜய் சேதுபதி சாருக்கு ஆல்ரெடி நெறைய சேலஞ்சஸ் இருக்கு. பிக் பாஸ்க்கு போன வருஷமே டிஆர்பி இல்ல. இந்த வருஷம் ஏத்தணும். பிளஸ் எல்லா லாங்குவேஜ் பிக் பாஸும் ஒண்ணா வருது. அதோட சேர்த்து இப்ப விஜய் சாரும் பெரிய காம்படிஷன் ஆயிட்டாரு. ஐ மீன் சட்டசபை பார்க்குறவங்க, லைவ் பார்க்குறவங்க, ஜனங்க கோடிக்கணக்குல பார்க்க ஆரம்பிச்சோனே, இங்க மில்லியன் கணக்குல வர வியூஸ் வந்து டப்பா டான்ஸ் ஆடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அப்போ வந்து அந்த பாட்டு வந்துச்சு, அந்த ஒட்டிக்கிச்சன்ற பாட்டு வந்துச்சுன்னா, அ அது ஒரு லேக்ஸ் கணக்குல கூட பெருசா போலங்க. தௌசண்ட்ஸ் கணக்குல 50,000 60,000 தான் போயிருக்கு. அது கூட இல்ல. 30, 20ன்லாம் சொல்றாங்க அப்படின்னும்போது, ஸோ ஒரு லேக்ஸ கூட அது வந்து ரீச் பண்ணல அப்படின்னும்போது, நீங்க எந்த லெவல்ல டிஆர்பி குடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னும்போது, டிஆர்பி அப்படின்னும்போது அது பாசிட்டிவ் டிஆர்பியா தான் இருக்கணுமா? நெகட்டிவ் டிஆர்பியா இருக்கக்கூடாதா? அப்படின்ற மாரி நெகட்டிவ் ஹைப்புக்காக ஒண்ணு பண்ணீங்க. பிரியதர்ஷினிய வச்சு. அதுவும் ஒரு 4 நாளைக்கு மேல தாங்கல. திருப்பி அப்படியே டவுன் ஆயிடுச்சு. ஸோ இதெல்லாம் தான் இந்த வீடியோல பேசப் போறோம். இந்த 2, 3 நாள் எபிசோடுமே சேர்த்து ஒரு கிளான்ஸா எல்லாத்தையுமே சேர்த்து பார்த்துரலாம். ஏன்னா அவ்வளோதான் இருக்கு பேசுறதுக்கு. வேற எதுவுமே இல்ல. உட்கார்ந்து பேசுற மாரி ஒண்ணும் பெருசா கன்டென்ட்டே இல்ல அப்படின்னும்போது, என்ன ஓரளவுக்கு அதுல எடுத்து பேசுற மாரி இன்ட்ரஸ்டிங்கா இருந்ததோ, இல்ல இன்ட்ரஸ்டிங்கா இருக்குன்னு நெனச்சு நம்ம பார்க்குறோம்ல. அதையாச்சும் எடுத்து பேசலாம் அப்படின்ற மாரி தான் இருக்கு. நான் சொன்ன மாரி ரிவ்யூவர்ஸ் மட்டும் தான் இந்த சீசன்ல டிஆர்பி குடுத்தோ, இல்ல ஒரு ஹைப் குடுத்தோ இந்த ஷோவ தள்ளுன்னு உருட்டணும் போல இருக்கு. அப்படிதான் இருக்கு. ஓகே பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோஸ் புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. என்னோட ஹம்பிள் ரிக்வெஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சேனல் பாருங்க. ஒரு 2, 3 வீடியோஸ் பார்த்துட்டு கூட சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் போட்டுடுங்க. ஏன்னா உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். யூடியூப் அல்காரிதம் மாறிடுச்சு. ஸோ இப்போ 4000 ஹார்ஸ் அப்படிங்கிறது 8000 ஹார்ஸா புது யூடியூபர்ஸ்க்குலாம் வந்துருச்சு. அது மட்டும் இல்லாம இருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸுமே எங்களுக்கெல்லாம் குறைஞ்சிட்டு இருக்கு. ஐ மீன் எப்படி சொல்றது? அது ஏதோ அந்த கிளீனிங் ப்ராசஸ் அப்படி இப்படின்னு சொல்ற இடத்துல யூடியூப்ல அதெல்லாம் குறைஞ்சிட்டு இருக்குன்னும்போது 500, 1000 சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் நெறைய யூடியூபர்ஸ் குறைஞ்சிட்டு இருக்கு. நம்ம சேனல்லயுமே ஆல்ரெடி இருக்கிறது அந்த சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் குறைஞ்சிட்டு இருக்குன்னும்போது, புதுசா சேனலுக்கு வர்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சேனல பாருங்க. நான் இந்த வீடியோஸ் போட ஆரம்பிச்சு, காமன் மேன் வீடியோஸ் கிட்டத்தட்ட ஒரு 1 வீக்கா போட ஆரம்பிச்சு, சப்ஸ்கிரைபர்ஸ் எத்தன பேர் ஆட் ஆனீங்கன்னே தெரியல. ஏன்னா பழசும் குறையுது, புதுசும் ஏறுதுன்னும்போது அது மோர் ஆர் லெஸ் கணக்குலயே வருது. ஆனா லைக்கும் போட மாட்றீங்க. மறந்துடுறீங்களான்னு தெரியல. ஆனா வியூஸ் போகுது. லைக் போட வியூஸ் போகுதுன்னா அப்படியே நான் வந்து 1K, 2K வியூஸ் போகுதுன்னு சொல்லல. என் சேனலுக்கு உட்பட்டு ஒரு வீடியோவும் ஒரு 100லேருந்து 200 வியூஸ் போகுது. மினிமம் என்னோட ஆவரேஜ் அவ்வளோதான். ஓரளவுக்கு எப்பயாச்சும் அந்த பிக் பாஸ் வந்து ஹைப் குடுத்ததுன்னா, போன சீசன்லாம் 1K, 2Kலாம் போச்சு அப்படின்னு சொல்லும்போது, இந்த வாட்டி ஹைப்பே இல்லன்றது ஒரு ரீசன். ஆல்ரெடி என்னோட சேனல் சின்ன சேனல்ன்றது ஒரு ரீசன் அப்படின்னும்போது, அட்லீஸ்ட் பார்க்க வர்றவங்க லைக் போட்டுட்டு பாருங்க. வீடியோஸ் 2, 3 வீடியோஸ் பார்த்துட்டு புடிச்சிருந்தா சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முடிஞ்சா ஹைப் குடுத்து ஷேர் பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்றேன். ஸோ அத மறக்காம பண்ணிடுங்க. ஓகே. ஓகேப்பா 2, 3 நாள் எபிசோட்ல என்ன ஆச்சு அப்படின்னும்போது, இப்ப டோட்டலா 22 கண்டஸ்டன்ட்ஸ் வந்துட்டு இன்னைக்கான ஐ மீன் நேத்துக்கான அந்த டாஸ்க் அந்த மட் டாஸ்க்லலாம் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ரெட் டீம், ப்ளூ டீம். அதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள்ல வந்துட்டு, ஆம் அந்த ஒரு 11 கண்டஸ்டன்ட்ஸ் ஐ மீன் 10 கண்டஸ்டன்ட்ஸ் எடுத்தாங்க. 22 பேர் 21 பேர் ஹோல்ட்ல போட்டிருந்தாங்க. அதுலேருந்து 10 கண்டஸ்டன்ட்ஸ் எடுத்தாங்க. ஆல்ரெடி எடுத்த 11 கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாரையுமே சேர்த்து 22 பேர வந்து சாரி 11 + 11 22 மெம்பர்ஸ வந்துட்டு இப்போ நேத்து மட்டாஸ்க்கு எல்லாத்தையும் விட்டாங்க. இதுலருந்து ஒரு 5, 6 பேர தான் காமனர்ஸா உள்ள அனுப்ப போறாங்க. ஸோ இந்த சீசன் காமனர்ஸ் வித் செலிபிரிட்டீஸ்ன்னு தான் போகுதுன்னு நினைக்கிறேன். இவங்க தெலுங்கு பிக் பாஸ் தான் டிப்பி காப்பி அடிச்சு பேசுறாங்க. டிப்பி காப்பி அடிச்சு பண்றாங்க. அந்த டாஸ்க் தான் உள்ள வச்சிருக்காங்க. அதோட பேட்டர்னா தான் இந்த வாட்டி இந்த காமன் மேன்னு ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, தெலுங்கு பிக் பாஸ் போன சீசன்ல நான் 2, 3 வீக் ரிவ்யூ பண்ணேன். டெய்லி எபிசோட்ஸ் ரிவ்யூ பண்ணேன். அது தமிழ்லயும் இருக்கு, தெலுங்குலயும் இருக்கு. நான் லிங்க் வேணா டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். பாருங்க. காமனர்ஸ் வித் செலிபிரிட்டீஸ் அப்படிங்கிறது தான் அதோட தீமாவே இருந்தது. இப்போ காமன் மேன செலக்ட் பண்ணி பிக் பாஸ்ல போடுறாங்க அப்படின்னும்போது, அந்த 18 பேருக்குள்ளயே 20 பேருக்குள்ளயே காமனர்ஸ் இருப்பாங்க அப்படிங்கிறது இல்ல. காமனர்ஸ் ஒரு பக்கமும், செலிபிரிட்டீஸ் ஒரு பக்கமும் தான் டீமாவே பிரிஞ்சு தெலுங்கு பிக் பாஸ் ஆடுனாங்க. என்னோட கால்குலேஷன் கரெக்ட்டா இருந்தா, அசம்ப்ஷன் கரெக்ட்டா இருந்தா தமிழ்லயும் அதுதான் நடக்கும்னு நெனைக்கிறேன்.
ஸோ அந்த மாதிரி ஒரு வீடியோ நான் பேசினதே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன். நான் இன்ஸ்டாலையும் என்னோட வீடியோஸ் பார்க்குறவங்க போஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோஸ் லிங்க் நான் கொடுக்குறேன். அங்கே கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு யூடியூப்க்கு டைரக்டா வந்துட்டு அந்த லிங்க் வந்துடும். நீங்க அப்படியே கூட பார்த்துக்கலாம். ஸோ நான் டெய்லி போஸ்ட் பண்ற வீடியோஸோ ஐ மீன் போடுற வீடியோஸோ பழசு வீடியோஸ் இந்த மாதிரி ரிலேட்டட் வீடியோஸ் இருந்துச்சுன்னா அதையுமே நான் இன்ஸ்டால போஸ்ட் போடுறேன். ஸோ அதை பார்த்துட்டு உள்ள வரவங்க வந்து லிங்க் வந்து டைரக்டா கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அப்படி வந்து காமனஸ் நிஜமாவே நீங்க அது வந்து தெலுங்கு பிக் பாஸ்ல அது வேற லெவல் அக்னி பரீட்சைலாம் ஹிட் ஆச்சு போன சீசன்ல. ஆக்சுவலி காமனர் ஒருத்தர் தான் வின்னும் பண்ணாரு. கல்யாண் நினைக்கிறேன். கல்யாணும் பவனும் 2 பேர் இருந்தாங்க. பவன் ஒருத்தங்க, கல்யாண் ஒருத்தங்க. ஸோ ஒருத்தர் மொத்தம் காமனர் ஒருத்தர் தான் வின்னும் பண்ணாரு பிக் பாஸ்ல போன சீசன் தெலுங்குல அப்படின்னும்போது தமிழ்ல அவ்வளவு சீக்கிரம் காமனரை வின் பண்ண விட்டுருவாங்கன்னு கேட்டா அது பெரிய கொஸ்டின் மார்க் தான். ஆனா ஹைப் கொடுப்பாங்க. இப்ப எப்படி காமன் மேன் ஷோ ஹைப் கொடுத்தாங்களோ அந்த மாதிரி கொடுப்பாங்க. அப்படி காமனர்ஸை நிஜமாவே செலக்ட் பண்ற ப்ராசஸ்ல அவங்க வந்து ஃபேரா ஜட்ஜஸ் ஃபேரா இருந்து செலக்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் இந்த எவிக்ஷன் ப்ராசஸும் வாரம் வாரம் நான் எல்லா வீடியோஸ்லயும் சொல்றேன் தான். எவிக்ஷன் ப்ராசஸும் தெலுங்கு பிக் பாஸ்ல ஃபேரா நடக்கும். அதாவது மக்கள் ஓட்டு அடிப்படையில தான் அந்த எவிக்ஷன் நடக்கும். தமிழ் பிக் பாஸ்ல அது கிடையவே கிடையாது. இப்ப இந்த ஜட்ஜஸ் பண்ற இந்த காமன் மேன் ஷோலயுமே ஜட்ஜஸ் அப்படிங்கிறது பேருக்கு தான் ஜட்ஜஸா இருக்காங்களே தவிர அது மாயாவோட ஷோவா தான் இருக்கு. மாயாவோட மேனிப்புலேட்டிங் ஷோவா தான் இருக்கு. ஏன்னா நீங்களே பார்த்திருப்பீங்க மாயாவை ஹோஸ்ட்னு சொல்லி தான் இந்த ஷோ ஆரம்பிச்சாங்க. பட் ஆனா திடீர்னு ராஜுக்கு பதில் மாயா வந்து ஜட்ஜா வர்றதும், ஆரிக்கு பதில் மாயா ஜட்ஜா வர்றதும், எனக்கு அந்த பிளேஸை விட்டு கொடுக்குறீங்களா? இன்னைக்கு எனக்கு அங்க உட்காரணும் போல இருக்குன்னா ஜஸ்ட் லைக் தட் போறீங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு எதுக்கு அங்கேயே ஜனங்களை முட்டாளாக்குறீங்க? நீங்க ப்ரொமோல என்ன போட்டு ப்ரொமோஷன் கொடுத்தீங்க? 3 ஜட்ஜஸும் ஹோஸ்டா மாயான்னு தானே. ஒருவேளை மாயா ஜட்ஜுன்னு நீங்க ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தா நிறைய பேர் இந்த ஷோவை பாக்குறதே அவாய்ட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா மாயாவோட வைப் எப்படின்னு நிறைய பேருக்கு தெரியும். அதோட அந்த விஷயங்களை அந்த சீசன் பார்த்தவங்க எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னா இன்னைக்கு வரைக்கும் அவங்க மஞ்சுளா டீச்சரா தான் யூடியூப்ல அவங்கள ஐடென்டிஃபை பண்ண முடியுது தவிர அவங்களுக்கான பெரிய ரெக்கக்னேஷன் எதுவுமே கிடைக்கல. ஏன்னா அவங்களுக்கு கிடைச்ச அவ்வளோ நெகட்டிவ் விஷயங்கள் வந்து இல்ல அவங்க பண்ண விஷயங்கள் வந்து அவங்களுக்கு நெகட்டிவா மாறிடுச்சு அப்படின்னு சொல்லும் போது அவங்களுக்கான ஒரு சோசியல் மீடியால ஒரு ஹைப்பே இல்ல, ஒரு பாசிட்டிவான விஷயங்களே இல்ல. அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு அவங்களுக்கான ரெஸ்பான்ஸ் பிக் பாஸ்ல இருந்து வரல. வந்தது எல்லாமே நெகட்டிவ் அப்படின்னு சொல்ற இடத்துல நீங்க மாயாவை ஜட்ஜுன்னு சொல்லியிருந்தா இந்த காமன் மேன் ஷோவே நிறைய பேர் இக்னோர் பண்ணியிருப்பாங்க. நீங்க மாயாவை ஹோஸ்ட்ன்னு மட்டும் சொல்லிட்டு ஜட்ஜா வந்து மத்த 3 பேரை சொல்லிட்டு ஆனா டக்குன்னு நீங்க ஜட்ஜ் போஸ்டிங்க்கு மாயாவை தூக்கி போடுவீங்க. ஆளாளுக்கு வாரம் வாரம் மாத்தி மாத்தி ஆரிய மாத்திருவீங்க, ராஜுவ மாத்திருவீங்க அப்படின்னு சொன்னா இதுலயே நீங்க மக்களை முட்டாளாக்குறீங்கன்றது ஒண்ணு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாம மாயாவோட இன்ஃபுளுயன்ஸ்ல 2 பேர் உள்ள போயிருக்காங்க. அவங்க அந்த ஆஷா கொஞ்சம் ஃபேட்டா இருந்தாங்கன்னா அவங்க எல்லாம் வந்து மாயா கூடவே ஒர்க் பண்ணவங்க சேனல்ல மாயா சேனல்லயும் அந்த மாயாவோட ஏதோ ப்ராஜெக்ட்லயும் ஒர்க் பண்ணவங்கன்னு சொல்லும்போது அந்த ஒரு ரெக்கமெண்டேஷனையும் ஹோல்ல போட்டு வச்சிருக்காங்க. அதனாலதான் ஆஷாவை செலக்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இன்னும் ஒருத்தங்க கூட மாயாவோடதுன்னு சொன்னாங்க. மாயாவோட ஸ்பெஷல் கோட்டா அப்படின்னு சொல்ற பட்சத்துல சரி ஓகே. இப்படி வந்து அதே மாதிரி ஜட்ஜஸ் ஜட்ஜ் பண்றதுக்கு முன்னாடி ராஜு 2, 3 இடத்துல கேட்டதை நீங்க பார்த்திருப்பீங்க. நாங்க சொல்றதுக்கு முன்னாடி மாயா உங்களோட ஒப்பீனியன் என்ன? உங்களோட ஒப்பீனியன் என்னன்னா ஜட்ஜஸ் நீங்க தான் ஒப்பீனியன் சொல்லணும். இல்லைன்னா ஓகே நீங்களே வந்து பின்னாடி மைக்ல சொல்றதை வச்சு பின்னாடி வந்து உங்களை இன்ஃபுளுயன்ஸ் பண்றாங்க. அந்த டாக் பேக்ல என்ன பேசுறாங்களோ அதைத்தான் நீங்களே பேசுறீங்க ஜட்ஜஸ். நீங்களா பேசல அப்படின்னு சொல்லும்போது பத்தா குறைக்கு மாயாவோடதும் கேட்டு பேசுறீங்க அப்படின்னு சொல்லும்போது அப்ப ஜட்ஜஸ் நீங்க எதுக்கு? மாயாவே வச்சு ஷோ நடத்த வேண்டியதுதானே. மாயா மேனிபுலேட்டிங் ஷோனே அதுக்கு பேரும் வச்சிருக்கலாம். ஒண்ணு. அப்படி இருக்கிற பட்சத்துல இந்த ஸ்பெஷல் கோட்டா அப்படின்னு ஒரு சிலர் சொன்னாலுமே முனியம்மா அவங்களுக்கே இவ்ளோ ஹைப் குடுக்குறீங்க? எனக்கு புரியவே இல்ல. அவங்க காமன் மேன் தானே. அவங்கள விட நல்ல குவாலிட்டி இருக்கிறவங்க, நல்ல அந்த குவாலிஃபிகேஷன் இருக்கிறவங்க எல்லாம் வந்து நீங்க வந்து ஹோல்ல போட்டீங்க, ரிஜெக்ட் பண்ணிட்டீங்க. ஓகே. அப்படி என்ன முனியம்மாக்கு ஹைப் குடுக்குறீங்க அப்படின்னு சொன்னா, ஆக்சுவலா முனியம்மா அப்படிங்கிறது பேரே அவங்களோடது பேர் இல்ல. அவங்களுக்கான உண்மையான பேர் பானுமதியோ, பானுவோ ஏதோ ஒண்ணு சொல்றாங்க. ஆனா இந்த ஷோக்காக அவங்க அப்படி மாத்திக்கிட்டாங்களா? இல்ல அவங்க யூடியூப் சேனலுக்காக அப்படி மாத்திக்கிட்டாங்களா? அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா யூடியூப் சேனல்ல சர்மா மைண்ட் வாய்ஸ் அப்படிங்கிற இடத்துல தான் அவங்களோட யூடியூப் சேனல் நேம் இருக்கு. ஆனா அவங்களோட ரியல் நேம் பானுமதி அப்படின்னு சொல்ற இடத்துல இங்க முனியம்மாவும் வந்திருக்காங்க. ஆனா இதே மாதிரி அங்க ஒரு கண்டஸ்டன்ஸ் வந்து தன்னோட பேரை வந்து ஜெனிஃபர் ஆனா நான் மாத்திக்கிட்டது மாயா நட்டாஷனோ என்னமோ அந்த மாதிரி மாத்திக்கிட்டேன்னா அது ஏன் பேரை மாத்திக்கிட்டீங்க அப்படி இப்படின்னு கேட்டேன். நீங்க முனியம்மா கிட்ட அந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்கவே இல்லைன்னும் போது வில்லேஜ்ல இருந்து எடுக்கிறோம் ஒரு மாதிரி ஒரு இன்னசென்ட்டான விமன் அவங்க வந்து ஒரு யூடியூப் நடத்துறாங்க. அவங்க வந்து எவ்வளவு வந்துட்டு அது என்னது குடும்ப கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிற ஒரு விமன். பட் ஆனா அகைன் வந்து அவங்களுக்கான டேலண்ட் இருக்கு அப்படின்னு நீங்க வந்து அவங்க ப்ரொஜெக்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்ற இடத்துல அந்த மாதிரி டேலண்ட் வேற யாருக்குமே இல்லையா? ஒண்ணு இருக்கு. பிளஸ் வந்து உள்ள வந்தோடனே மாயாக்கு மத்தவங்களுக்கு எப்படி வெள்ளையா